So good evening to all. So first ஒரு இன்ஃபர்மேஷன், நேற்று நம்ம ஒரு வெபினார் பற்றி உங்களுக்குலாம் ஷேர் பண்ணியிருந்தேன், ஞாபகம் இருக்குங்களா? நம்மளோட குரூப்பில் அந்த வெபினாருக்கு உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் தோணுதோ பைத்தான் பற்றி, சரிங்களா? ஸோ பைத்தானில் என்னென்ன ஃபீல்டு இருக்குது, எப்படிலாம் நம்ம அதில் க்ரோ ஆக முடியும், அப்புறம் என்னென்ன டவுட்ஸ் இருக்குது, நம்ம இதை படித்து என்ன பண்ண போகிறோம், இந்த மாதிரி டவுட்ஸ்லாம் உங்களுக்கு நிறையா இருக்கும் இல்லையா? அந்த டவுட் எல்லாத்தையும் நான் நேற்று ஷேர் பண்ண இல்லையா லிங்க், அந்த லிங்க்ல போயிட்டு ஃபோரம்ல கொடுத்துருங்க. என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அந்த டவுட்ஸ் எல்லாத்தையும் உங்களோட வெபினார் செஷன் வரும் இல்லையா, அந்த வெபினார் செஷன்ல உங்களுக்கு அவங்க பதில் சொல்லுவாங்க, சரியா? ஸோ நீங்க ஃபோரம்ல உங்களோட டவுட்ஸை இன்புட் கொடுத்தா மட்டும்தான் அவங்க அதுக்கான ஆன்சர் வந்து கொடுப்பாங்க, சரியா? எஸ் சார். ஓகே, ஸோ அது நீங்கள் கொடுத்துருங்க, அது மறந்துட வேணாம். அண்ட் அது ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் கூட சென்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு ஃபோரமில் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்க, சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு எல்லாரும் எஸ்கியூஎல் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களா? ஓகே, ஸோ ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் ஃபேஸ் பண்ணீங்கன்னா என்னை கூப்பிடலாம், நான் உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் எப்படிங்கிறத சொல்கிறேன். அதே மாதிரி நான் யாரோ ஒருத்தரோட டெஸ்க்டாப்பை ரிமோட்டில் எடுத்து நான் பண்ணி காமிக்கிறேன். அதே மாதிரி மற்றவங்க அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கோங்க. எல்லாரும் ஒரே பேட்சில் தானே இருக்கீங்க இல்லையா? ஏன்னா இருக்க 50 மெம்பர்ஸ்க்கும் நான் ஒவ்வொருத்தர் சிஸ்டமாக தனியாக எடுத்து பண்ணணும்னா எனக்கு 1 வீக் பத்தாது, கரெக்டா? ஆக்சுவலா எனக்கு மற்ற கிளாஸஸும் இருக்கு, அதனால யாரோ ஒரு 2 பேரோட சிஸ்டம் எடுத்து நான் பண்ணி தரேன். அவங்க மற்றவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிக்கோங்க, ஏன்னா நமக்கு டைம் கிடையாது. ஓகே, ஸோ யாரோ ஒரு 2 பேரோட சிஸ்டம் எடுத்து நான் எப்படி இன்ஸ்டாலேஷனுங்கிறத பண்ணி காமிக்கிறேன். நீங்க ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி உங்களால முடியல அப்படின்னா யாரோ ஒரு 2 சிஸ்டம் எடுத்து நான் பண்றேன். அது அப்படியே மற்றவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ வீடியோ நான் அப்லோட் பண்ணிட்டேன், அது அந்த பிளேலிஸ்ட்ல தான் இருக்கு. நான் இன்னைக்கு மறுபடியும் ஷேர் பண்றேன். அந்த சேனலை நீங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சரியா? அது வந்து நம்ம ஹோப் ஃபவுண்டேஷனோட சேனலு. அந்த சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெய்லி அப்லோட் பண்றதெல்லாம் உங்களுக்கு மெசேஜா வந்துடும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கான் இருக்கு இல்லையா, அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க, ரைட்? பண்ணிட்டீங்க அப்படின்னா டெய்லி நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். எப்பெல்லாம் அப்லோட் ஆகுதோ அந்த நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு வரும். நீங்க அந்த சேனல்ல போயிட்டு பார்த்துக்கலாம், சரியா? அண்ட் இன்னைக்கு நான் ஷேர் பண்றேன், அந்த வீடியோக்குள்ள போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகே? எஸ்கியூஎல்னா எல்லாத்துக்கும் ஒரு பேசிக் ஐடியா கிடைச்சிருச்சு இல்லையா? இப்போ எஸ்கியூஎல்னா என்ன அப்படிங்கிற ஒரு பேசிக் நாலேஜ் எல்லாத்துக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா கேளுங்க, நம்ம ஒரு கோத்ரோ பார்த்துட்டு மறுபடி கொரி சைட் போகலாம். ஏன்னா நம்ம கொரி ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம ஒர்க் பண்ணி பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும். தென் ஃபைனலா நம்மளோட எஸ்கியூஎல்லையும் பைத்தானையும் லிங்க் பண்ணுவோம். எஸ்கியூஎலும் பைத்தானும் லிங்க் ஆனாதான் பேக் எண்டு, HTML தான் ஃப்ரண்ட் எண்டு, சரியா? ஸோ நம்ம இது மூணையுமே ஈஸியான மெத்தட்ல நம்ம பார்த்துருவோம். ஸோ அதனால இன்னும் எஸ்கியூஎல் வந்து எனக்கு டவுட்டா இருக்கு, நம்ம பார்த்த கான்செப்ட் தான், புதுசா எதுவும் சொல்லலை. நம்ம நேற்று பார்த்ததுல எனி டவுட்ஸ், எனக்கு இன்னமும் இந்த விஷயம் கிளியர் ஆகலை அப்படிங்கிறத மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணி எனக்கு சாட் பாக்ஸ்ல போடுங்க. நம்ம அதை ஒரு கோத்ரோ பார்த்துட்டு தென் we'll move on to next topic, ஓகே? அதே மாதிரி எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் MS SQL இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம கிளாஸஸ் போயிட்டு இருக்கிறப்போ நீங்கள் பேரலாக ஒர்க் பண்ணால் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். அண்ட் நம்ம கிளாஸஸ் ஒரு சைட் போயிட்டு இருக்கிறப்போ அண்ட் நீங்கள் ஒரு சைட் வந்துட்டு இருந்தீங்கன்னா அவங்களால ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ மேபி இந்த சண்டேக்குள்ளே
உங்களோட SQL இன்ஸ்டலேஷனை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ நம்ம அடுத்த வீக் ஃபுல்லாக MS SQL தான் பார்ப்போம். ஓகே, ஸோ MS SQL வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். சரியா? ஸோ அதனால நேற்று பார்த்த டாபிக், நேற்று அண்ட் முந்தா நேற்று பார்த்த கிளாஸ்ல என்ன டவுட் இருந்தாலும் உங்க ஷேர் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க, நம்ம அதை பார்த்துடலாம். ஸோ உங்க டவுட்ஸ்ல சேட் பாக்ஸ்ல போடுங்க, அது என்னன்னு பார்த்துட்டு ஆக்சுவலா என்னன்னா எஸ்கியூல்ங்கிற கான்செப்ட் புரிஞ்சா இல்லையா, புரிஞ்சிச்சு அப்படின்னா ஓகேன்னு போடுங்க, புரியல அப்படின்னா என்ன டாபிக் புரியலையோ அதை மென்ஷன் பண்ணுங்க, அவ்வளவுதான். ஓகே, ஸோ கிராண்ட் அண்ட் ரிவோக் வந்து இப்போ நம்ம பார்க்க போறது இல்லை. ஓகே, கிராண்டுங்கிறது நீங்க ஒரு பர்மிஷன் கிராண்ட் பண்றீங்க, ரிவோக்குங்கிறது ஒரு பர்மிஷனை ரிட்டர்ன் பண்ணிருங்க, அவ்வளவுதான். அண்ட் அதுல சில டேட்டாபேசஸ் அண்ட் மற்ற இதையும் நம்மளால ரிவோக் பண்ண முடியும். அது நம்ம இப்போ பார்க்க போறது இல்லை, ஃபைனலாக தான் பார்ப்போம். ஓகே, ஸோ ஜஸ்ட் கிராண்ட்னா ரிவோக்னா என்னன்னா உங்க பர்மிஷன் கொடுக்கறது அண்ட் பர்மிஷன் எடுக்கிறது, அவ்வளவுதான். ஓகே, அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்து ஸோ ஃபீல்டு மீன்ஸ் காலமோட ஹெட்டிங் தான் ஃபீல்டு. சரிங்களா, காலமோட ஹெட்டிங் தான் ஃபீல்டு. அது கீழே இருக்கிறது எல்லாமே ரெக்கார்டு. சரிங்களா, அந்த காலம்க்கு கீழே இருக்கிற வேல்யூஸ் எல்லாமே ரெக்கார்டுன்னு தான் சொல்லுவோம். ரெக்கார்டுனா ஒரு ரோவோ அப்படியே ரெக்கார்டுன்னு சொல்லுவோம். அதுல ஒவ்வொரு ஃபீல்டா நம்ம பிரிச்சு வச்சிருப்போம், அவ்வளவுதான். ஃபீல்டோட ஹெட்டிங் தான், சாரி, காலமோட ஹெட்டிங் தான் வந்து ஃபீல்டுன்னு சொல்லுவோம். அதர்ஸ், ஸோ இப்போ இருக்கிற டவுட்ஸ்லாம் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம அடுத்த டாபிக் போயிடலாம். ஸோ உங்கள் டவுட்ஸை டைப் பண்ணுங்க. மரியா காஜா ஓகே, எல்லாரும் அப்போ கிளியரா இருக்கீங்களா? ஸோ எந்த டவுட்டும் இல்லை, நம்ம நெக்ஸ்ட் இதுக்கு மூவ் ஆகலாமா? நெக்ஸ்ட் நம்ம கொரிஸ் தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். கொரினா பைத்தான்ல ப்ரோக்ராம் சொல்ற மாதிரி இதுல கொரின்னு சொல்லுவோம். எப்படி நம்ம ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு கொரிஸ் அப்படின்னு கொடுக்குறோம் இல்லையா, கொரிஸுங்கிறது உங்களோட ஃபீட்பேக்ஸ்ங்கிற மாதிரி தான், ரைட்? ஸோ கொரிஸுங்கிறது கொஸ்டின்ஸ் கேட்குறோம், அதுக்கான ஆன்சர்ஸ் கிடைக்குது இல்லையா. அப்போ டேட்டாபேஸ்லேயும் நம்ம அதுக்கான கொஸ்டின்ஸை கேட்குறோம், அது நமக்கு ஆன்சரை ரிட்டர்ன் பண்ணுது. அதனால தான் அது பேர் கொரி லாங்குவேஜ் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம கொரி ஸ்டார்ட் பண்ண போறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி உங்க டவுட்ஸை மட்டும் போஸ்ட் பண்ணிடுங்க, இல்லை அப்படின்னா நம்ம நேராக கொரிக்கு போயிடலாம். ஓகே,
ஸோ நம்ம இப்போ query செக்ஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ கொஞ்சம் கவனமா பாருங்க. ஸ்டார்டிங் மட்டும் கொஞ்சம் கவனமா பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியா புரிஞ்சிடும். ஓகே, நீங்க ஒரு ஈஸியா ஒரு எஸ்கியூஎல் டெவலப்பர் ஆயிடலாம். சரியா? ஸோ எஸ்கியூஎல்ங்கிறது டேட்டாபேஸ்க்குள்ள கனெக்ட் ஆனதா பைத்தான், ரெண்டும் சேர்ந்ததா பேக் எண்ட். ஓகே, ஸோ HTMLங்கிறது டிசைனு. அதுக்கு அதுல டேட்டா எதுவுமே இருக்காது. அந்த டேட்டாவை ப்ரொவைட் பண்றதா உங்களோட டேட்டாபேஸ் சர்வர். சரிங்களா? அதை ப்ராசஸ் பண்றதா பைத்தான். இந்த மூணும் சேர்ந்ததும் ஒரு வெப் அப்ளிகேஷன். ஓகே, இது மூணுமே ரொம்ப ஈஸி தான். எல்லாரும் ப்ரோக்ராம் கஷ்டம்னு சொல்றாங்க. நீங்க இப்போ உங்களோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் அண்ட் செகண்ட் ப்ராஜெக்ட் ஆல்சோ கம்ப்ளீட் பண்ண போறீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கெஸ்ட் ரோல் த டைஸ் கேம் வந்து இந்த வீக்குள்ள கேட்டிருந்தேன் இல்லையா? ஸோ எல்லாரும் ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். அண்ட் இது ரெண்டையும் சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நீங்க 50% டெவலப்பர் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். ஓகே, ஏன்னா நம்ம இவ்வளவு தூரம் வந்துட்டோம் அண்ட் இதை விட்டுறக்கூடாது இல்லையா? ஸோ இதை இன்னும் இதுவா நம்மளா அப்படின்னு ஒரு கை பார்த்தோம். ஓகே, நம்மளால முடியும். அண்ட் இருக்கிறது 3 லாங்குவேஜ். ஒரு லாங்குவேஜ் நீங்க படிச்சிட்டீங்க அப்படின்னா மற்றது எல்லாமே சேமா தான் இருக்கும். ஓகே, ஸோ நம்ம இவ்வளவு தூரம் வந்ததே நம்மளோட பெரிய அச்சீவ்மெண்ட். ஓகே, ஸோ இப்போ நம்ம query லாங்குவேஜை ஸ்டார்ட் பண்ணிடலாம். அண்ட் யாருக்கும் புரியல, என்னால கண்டினியூ பண்ண முடியலன்னா தாராளமா எனக்கு மெசேஜ் பண்ணலாம், சேட் பாக்ஸ்ல போடலாம், இல்ல லெசன் நடத்திட்டு இருக்கிறப்போ இடையில உங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு நீங்க சொல்லலாம். ஓகே, ஸோ ஏன்னா நம்ம கிளாஸ்ல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த விஷயம் புரிஞ்சிருக்கணும். நம்ம இன்னைக்கு எடுக்கிற கிளாஸ் ஒவ்வொருத்தருக்கும் புரிஞ்சிருக்கணும். அண்ட் புரியாம நம்ம எடுக்கிறது வந்து வேஸ்ட். ஓகே, புரியல அப்படின்னா ஸ்டாப் பண்ணிட்டு நீங்க சார் இந்த ஸ்டெப் எனக்கு புரியல, ரிப்ளை பண்ணுங்க அப்படின்னு சேட் பாக்ஸ்ல போடுங்க, நான் டக்குன்னு ரிப்ளை பண்றேன். ஓகே, ஸோ ஸ்டார்ட். ஓகே, இந்த ஸ்லைட்ஸ்ல நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். எஸ்கியூஎல்னா என்ன, எஸ்கியூஎல் எதுக்கு யூஸ் ஆகுது, எஸ்கியூஎல் நம்ம என்னென்ன பண்ண முடியும், அப்புறம் எஸ்கியூஎலோட ஸ்டாண்டர்ட் என்ன, வெப்சைட்ல என்ன யூஸ் ஆகுது, ஆர்டிபிஎம்எஸ்னா என்ன. ஓகே, இதெல்லாம் பார்த்துட்டோம் இல்லையா? இப்போ இன்னைக்கு எக்ஸாம்பிள்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். நம்ம நேற்று பார்த்தோம் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் கஸ்டமர்ஸ். கரெக்டா? செலக்ட்னா நான் ஒரு காலம் செலக்ட் பண்ண போறேன், அந்த இடத்துல ஸ்டார்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க ஃபீல்டு, காலமோட நேம் தான் நான் ஃபீல்டுன்னு சொல்லுவோம், இந்த இடத்துல ஃபீல்டு தான் கொடுப்பீங்க. ஓகே, நீங்க ஃபீல்டுன்னு யூஸ் பண்ணிக்கிட்டாலும் சரி, காலம்னு யூஸ் பண்ணிக்கிட்டாலும் சரி, ஆனா ப்ராப்பரா இன்டர்வியூல கேட்கறது பாத்தீங்கன்னா ஃபீல்டு தான் கேட்பாங்க. ஓகே, ஃபீல்டுன்னு தான் கேட்பாங்க. இந்த இடத்துல காலம் நேம், ஓகே, அதை நீங்க ஃபீல்டுன்னு சொல்லலாம். ஸோ செலக்ட் ஸ்டார் கொடுத்துட்டீங்கன்னா உங்கள்ட்ட இருக்கிற எல்லா ஃபீல்டும் வந்துடும். ஸ்டார் கொடுக்காம எனக்கு ஒரு 10 காலம் இருக்குன்னா ஒரு 4 காலம் மட்டும் எனக்கு வந்தா போதும்னா அந்த 4 காலமோட நேமை கமா கொடுத்து போட்டீங்க அப்படின்னா அந்த 4 காலம் வேல்யூ மட்டும் வரும். சரிங்களா? ஸோ ஃப்ரம் கஸ்டமர்ஸ்ங்கிறது டேபிளோட பேரு. ஓகே, இது நம்ம நேற்று பார்த்தோம். ஓகே, ஸோ கீழே சம் லைன்ஸ் இருக்கு, அதை நான் ரீட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அண்ட் அதுக்கப்புறம் இந்த செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் இன்னும் கொஞ்சம் டீடைலா பார்க்கலாம். ஓகே, ஸோ எவ்ரி டேபிள் இஸ் broken up into smaller entities called fields. அதாவது ஒவ்வொரு டேபிளும் செப்பரேட் பண்ணியிருக்காங்க. எதை யூஸ் பண்ணினா ஃபீல்டை யூஸ் பண்ணி. ஃபீல்டுங்கிறது கஸ்டமர். ஓகே, ஸோ the fields in the customer table consists of என்னென்ன இருக்கு அப்படின்னா நேற்று பார்த்தோம் இல்லையா? கஸ்டமர் ஐடி, கஸ்டமர் நேமு, கான்டாக்ட் நேமு, அட்ரஸ், சிட்டி, போஸ்டல் கோட் அண்ட் கண்ட்ரி, இது எல்லாமே இருக்கு. ஓகே, a field is a column in a table. Okay, a field is a column in a table that is designed to maintain specific information about every record in a table. Okay, a record also called a row. ஸோ ஒரு ரெக்கார்டுங்கிறது என்னன்னா மேல ஃபீல்டு இருக்கு இல்லையா? ஃபீல்டுக்கான வேல்யூஸ் கீழே கொடுத்துருப்போம். இப்போ கஸ்டமர் ஐடின்னு இருக்குன்னா ரெக்கார்ட்ல அது ஹெட்டிங், கஸ்டமர் ஐடிங்கிறது ஹெட்டிங்கு, அது ஒரு ஃபீல்டு, அது காலமோட நேம் இல்லையா? கஸ்டமர் ஐடிங்கிறது அதுக்கான ரெக்கார்ட். கஸ்டமர் ஐடி 1 2 3ங்கிறது தான் ரெக்கார்ட் இல்லையா? அதை நம்ம கீழே கொடுத்துருப்போம். அண்ட் அடுத்த காலம் கஸ்டமர் நேமு,
இப்போ கஸ்டமர் ஐடி 2, கஸ்டமர் 2க்கான கஸ்டமர் நேம் என்ன, சங்கர்னு கொடுக்குறேன்னு வைங்க. அடுத்து கான்டாக்ட் நேம் என்ன, அவங்க வீட்டில் யாரை கான்டாக்ட் பண்ணுவோம் அந்த கான்டாக்ட் நேம், அதுக்கப்புறம் அட்ரஸ், சிட்டி, போஸ்டல் கோட் அண்ட் கண்ட்ரி வரைக்கும் அந்த பர்டிகுலர் லைன் வந்து ஒரு ரெக்கார்ட். எதை பேஸ் பண்ண ரெக்கார்ட், உங்களோட ஃபீல்டை பேஸ் பண்ண ரெக்கார்ட். ஓகே, இது கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து so column in a table that is designed to maintain specific information about every record in the table. Okay, every record in this table. Then a record also called a row is each individual entry that exists in a table. For example, there are 91 records in the above customer table. Okay, so totally we have 91 records in our customers table. Okay, a record is a horizontal entry. So horizontal என்ன தமிழ்ல சொல்லணும்னா கிடைமட்டம் சொல்லுவாங்க. ஸோ இந்த லைன் இருக்கு இல்லையா, இந்த லைன் தான் வந்து ஹரிசாண்டல், இப்படி வர்றது. வெர்டிகல்னா இப்படி வருது, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா. எக்ஸ் ஆக்சிஸ்ங்கிறது ஹரிசாண்டல் அண்ட் ஒய் ஆக்சிஸ் அப்படிங்கிறது வெர்டிகல். ஓகே, ஸோ இங்க உங்களோட ரெக்கார்டு எல்லாமே ஹரிசாண்டல் என்டிட்டியா தான் இருக்க போகுது அண்ட் காலம்ல வெர்டிகல் என்டிட்டியா இருக்க போகுது. சரியா? A column is a vertical entity in a table that contains all information associated with the specific field in a table. Okay, then so database tables. A database most often contains one or more tables. Already we know that the database is made up of tables. Okay, so the database is collection of one or more tables. Okay, so and each table identified by a name. நீங்க ஒவ்வொரு டேபிளையும் நேம் வச்சுக்க முடியும். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா கஸ்டமர்ங்கிற ஒரு நேம்ல ஒரு டேபிள், ஆர்டர்ங்கிற நேம்ல ஒரு டேபிள், என்ன நேம் வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். டேபிள்ஸ் கண்டெயின் ரெக்கார்ட்ஸ். ஸோ இங்க கீழே இருக்கு பாத்தீங்களா டேபிள், இந்த கஸ்டமர் ஐடி, கஸ்டமர் நேம், கான்டாக்ட் நேம், அட்ரஸ், சிட்டி, போஸ்டல் கோடு, கண்ட்ரி, இது எல்லாம் காலம் ஃபீல்ட்ஸ். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் ரோ இது ரெக்கார்டுன்னு சொல்லுவோம், செகண்ட் ரோ ரெக்கார்டு, தேர்ட் ரோ ரெக்கார்டு, ஃபோர்த் ரோ ரெக்கார்டு. ஃபர்ஸ்ட் ரோ ரெக்கார்ட்ல இந்த மரியா ஆண்ட்ரஸ் இருக்குன்னா இந்த மரியா ஆண்ட்ரஸுக்கு சம்பந்தமான ரிலேட்டடான ரெக்கார்டு எல்லாமே இருக்கும். கான்டாக்ட் நேம் மரியா ஆண்ட்ரஸ், அவரோட கஸ்டமர் ஐடி 1, அவரோட கஸ்டமர் நேம் ஆல்பஸ் சம்திங் அண்ட் அட்ரஸ் 57, சிட்டி பெர்லின், postal code 12209 and country is Germany. Okay, இது எல்லாமே அவருக்கு ரிலேட்டடான வேர்ட்ஸ் மட்டும்தான் ஒரு ரெக்கார்ட்ல இருக்கும். இந்த 1ங்கிறது ஒரு ரெக்கார்ட் அண்ட் 2ங்கிறது ஒரு ரெக்கார்ட், 3 ஒரு ரெக்கார்ட், 4 ஒரு ரெக்கார்ட், இந்த மாதிரி எவ்வளவு ரெக்கார்ட்ஸ் வேணா நீங்க ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி ஃபீல்ட்ஸும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம். கண்ட்ரி, அதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு ஃபீல்டு வேணாலும் ஆட் பண்ணிக்க முடியும் அண்ட் அதுக்கப்புறம் இன்னொரு ஃபீல்டு வேணாலும் என்னால ஆட் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இதுதான் டேட்டா பேஸோட ஸ்ட்ரக்சர், டேட்டா பேஸோட டேபிளோட ஸ்ட்ரக்சர். இதுல யாருக்கும் ஏதாவது கன்ஃபியூஷன் இருந்துச்சுன்னா கேளுங்க, பார்த்துட்டு நம்ம பெரிய ஸ்டார்ட் பண்ணலாம். Okay, so next பார்க்கலாமா? So some of the most important SQL commands. Okay, இது எல்லாம் படிச்சீங்க அப்படின்னா நம்ம நார்மலா பண்றதுதான் இங்க கொடுத்துருப்பாங்க. செலக்ட்னா என்ன, ஒரு காலம் செலக்ட் பண்ண போறோம். அப்டேட்னா என்ன, ஒரு வேல்யூவை அப்டேட் பண்ண போறோம் இல்லையா. அப்டேட்டை வந்துட்டு ஒரு வேல்யூவை அப்டேட் பண்ணலாம், ஒரு டேபிளே அப்டேட் பண்ணலாம், ஒரு காலத்தையும் அப்டேட் பண்ணலாம், ஒரு ரெக்கார்டையும் அப்டேட் பண்ணலாம். அதுல இருக்க ஈச் பார்ட்டையும் நீங்க தனித்தனியா கூட அப்டேட் பண்ணலாம். ஓகே, அது ஒரு கமாண்ட். ஓகே, டெலீட்ங்கிறது நமக்கு தெரியும், டெலீட்ஸ் டேட்டா ஃப்ரம் அ டேட்டாபேஸ். ஸோ இதை டெலீட் என்ன பண்ணுது, நீங்க ஃபில்டர் யூஸ் பண்ணி ஒரு செல்லோட டேட்டாவை டெலீட் பண்ணலாம்,
இல்ல என்டையர் டேபிளோட ரெக்கார்டையும் நீங்க டெலீட் பண்ணலாம். இன்சர்ட் இன்டு வேர் டேபிள்ல தான் இன்சர்ட் பண்ண போறோம், வேற எங்க இன்சர்ட் பண்ண போறோம்? கரெக்டா? ஸோ இன்சர்ட் இன்டு டேட்டா டேபிளோட நேமு, அப்புறம் அதோட காலம் நேமு, அதுக்கான வேல்யூஸ் கொடுப்போம். ஓகே, சிம்பிளா. அடுத்து ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க சர்வர் கிரியேட் பண்ணிட்டீங்க, டேட்டாபேஸே இல்லை, அப்ப நீங்க புதுசா ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணணும். அது சிம்பிள், கிரியேட் டேட்டாபேஸ், அப்புறம் டேட்டாபேஸோட நேம், அவ்வளவுதான். சரியா? ஸோ அது டேட்டாபேஸை அல்டர் பண்ணணும் அப்படின்னா, அல்டர்னா அதுல இருக்க செட்டிங்ஸை மாத்துறது, அதோட பேரை மாத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள். அதுக்கு அல்டர் டேட்டாபேஸ் கொடுத்துட்டு என்ன அல்டரேஷனோ அதை பக்கத்துல கொடுத்துடலாம். அடுத்து டேபிள். ஸோ இங்க கிரியேட் டேட்டாபேஸ்னா நீங்க டேட்டாபேஸ் கொடுத்து டேட்டாபேஸ் நேம் கொடுத்துருவீங்க, அது கிரியேட் ஆயிரும், அவ்வளவுதான். ஸோ இங்க டேபிள்ங்கிறப்போ கிரியேட் டேபிள் கொடுத்துருவீங்க, டேபிளோட பேரு, அப்புறம் அதுக்கான காலமு, அப்புறம் அதுக்கான டேட்டா டைப் வந்து கொடுக்கணும். சரியா? நம்ம எப்படி பைத்தான்ல டேட்டா டைப் யூஸ் பண்றோம், அதே மாதிரி ஒரு காலம்னு கொடுக்குறீங்கன்னா, இப்ப கஸ்டமர் ஐடின்னு கொடுக்குறீங்க, கஸ்டமர் ஐடி வந்து எப்பயும் இன்டீஜர்ல தான் இருக்க போகுது இல்லையா? கரெக்டா? கஸ்டமர் நேம் கொடுக்குறீங்க, நேம் வந்து ஸ்ட்ரிங், லெட்டர்ஸ்ல ஸ்ட்ரிங் தானே? இல்ல ஏதோ ஒரு கால்குலேட் பண்றீங்க, கால்குலேட் பண்றப்போ அதுல ஃப்ளோட் வேல்யூ வந்துச்சுன்னா ஃப்ளோட் கொடுக்க போறீங்க. இது 3 தான் இங்க டேட்டா டைப். 4வது ஒண்ணு இருக்கு, டேட் டைம் அப்படின்னு. ஏன் இதுல 4வது டேட்டா டைப் டேட் டைம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஸோ மேக்சிமம் வந்து எஸ்கியூஎல்ல டேட்டாபேசஸ் போறப்போ நம்ம டேட் ரிலேட்டடான ஃபங்க்ஷன்ஸ் நிறைய பண்ணுவோம். இப்போ ஒரு பில்லு சேவ் பண்றதா இருக்கட்டும், டெய்லி ரெக்கார்ட் சேவ் பண்றதா இருக்கட்டும், இல்ல ஒரு கம்பெனில இருக்கிற எல்லா வேலைகள், இல்ல ஒரு எம்ப்ளாயோட அட்டண்டன்ஸ் சேவ் பண்றதா இருக்கட்டும், எல்லாமே டேட் அண்ட் டைமை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு இல்லையா? அதனால 4வது ஒரு டேட்டா டைப்பு டேட் டைம் அப்படிங்கிற டேட்டா டைப். புரிஞ்சா? இந்த 4 டேட்டா டைப் தான் இதுல இருக்கு. அப்போ ஒரு டேபிளை கிரியேட் பண்றப்போ கிரியேட் டேபிள் கொடுத்துருவீங்க, டேபிளோட பேர் கொடுத்துருவீங்க, அதோட காலமோட பேரு, அப்புறம் அதோட டேட்டா டைப் என்ன, காலம் நேம் கொடுத்துட்டு ஒரு ஸ்பேஸ், அதோட டேட்டா டைப், அப்புறம் கமா, அப்புறம் ஒரு காலமோட நேமு, அப்புறம் ஸ்பேஸ், அப்புறம் அதுக்கான டேட்டா டைப். இந்த மாதிரி நம்ம எவ்வளவு காலம்ஸ் வேணா கொடுத்துக்கலாம், நம்மளோட நமக்கு எவ்வளவு தேவைங்கிறத பொறுத்து. ஓகே, அடுத்து டிராப் டேபிள். ஓகே, டிராப் டேபிள் அப்படின்னா உங்க டேபிளையே டேட்டாபேஸ்ல இருந்து தூக்குறது. ஓகே, டெலீட்டுக்கும் டிராப்புக்கும் வித்தியாசம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டெலீட்டுங்கிறது உங்க டேபிள்ல இருக்கிற டேட்டாஸை மட்டும் டெலீட் பண்ணும், டிராப்புங்கிறது உங்க டேபிளையே டெலீட் பண்ணும். இதான் வித்தியாசம். டெலீட்டுங்கிறது உங்க டேபிள்ல இருக்க டேட்டாவை மட்டும் தான் டெலீட் பண்ணும், டிராப்புங்கிறது உங்க டேபிளையே டெலீட் பண்ணும். இதுதான் வித்தியாசம். சரியா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது செலக்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ முன்னாடி சொன்னதுல உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ நம்ம பார்க்க போறது select statement. So the select statement is used to select data from a database. Okay, so the data returns is stored in a result table called result set அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ரிசல்ட் வந்து கீழே தெரியுது இல்லையா, அந்த ரிசல்ட் ஸ்கிரீனை தான் ரிசல்ட் செட்னு சொல்றாங்க, வேற ஒன்றும் இல்லை. சரியா? இதோட சின்டெக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, செலக்ட் கொடுத்துட்றோம், என்ன காலம் வேணும், காலம் 1 2 3 காலம் நேம் கொடுத்துட்றோம், ஃப்ரம் டேபிள் நேம். இதுதான் இதோட சின்டெக்ஸ். சரியா? ஸோ பார்க்கலாமா இதுல சில எக்ஸாம்பிள்ஸ். நான் இது உங்களோட ஸ்கிரீனு, நீங்க நான் நியூ query கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் நான் செலக்ட் ஸ்டேட்மெண்ட் முடிச்சுட்டு அப்புறம் டேட்டாபேஸ் எப்படி கிரியேட் பண்றது, டேபிள் எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்த்தோம்.
ஓகே, நான் அந்த பிபிடி வந்து உங்களோட குரூப்ல வந்து ஷேர் பண்றேன். ஓகே, இப்போ நியூ query வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நீங்க என்ன பண்ணணும், உங்களோட டேட்டா பேஸை சூஸ் பண்ணணும். டேட்டா பேஸ் ரெண்டு டைப்ல சூஸ் பண்ணலாம். இங்க யூஸ்னு கொடுத்துட்டு உங்களோட டேட்டா பேஸ் நேம் கொடுத்தீங்கன்னா, நேம் கொடுத்துட்டு ரன் பண்றப்போ அது சேவ் ஆயிடும். அப்படி இல்லையா மேல கிளிக் பண்ணிட்டு நீங்க கொடுக்கலாம். ஸோ இங்க கிளிக் பண்ணிட்டு உங்களோட டேட்டாபேஸ் நேமை சூஸ் பண்ணிக்கலாம். பிஆர்ஏசிங்கிறது அதில் தான் கஸ்டமர்ஸ் டேபிள் வச்சிருக்கேன் நான். ஓகே, அதனால இதை சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா இங்க யூஸ்னு கொடுத்துட்டு பிஆர்ஏசி உங்களோட டேட்டாபேஸ். இப்போ எஃப்ஐ கொடுத்தீங்கன்னா மேலே பாருங்க மாஸ்டருங்கிறது பிஆர்ஏசின்னு மாறிடும். இப்போ உங்க டேட்டாபேஸ் மாறிடுச்சு. சரியா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம், செலக்டோட சின்டெக்ஸ் என்ன, செலக்ட் காலம் 1 காலம் 2 ஃப்ரம் டேபிள் நேம் இல்லையா? அப்போ ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்கணும், செலக்ட் கொடுக்கணும். உங்களோட காலம் நேம் நான் ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்குறேன், ஸ்டார்னு கொடுத்தேன். ஸ்டார்னு கொடுத்துட்டா உங்க காலம் அதாவது ஃபீல்டு எல்லாத்தையும் ரிட்டர்ன் பண்ணிடும். ஃப்ரம் டேபிள் நேம். இப்போ எஃப்ஐ கொடுக்குறேன். அண்ட் இங்க பாத்தீங்கன்னா இங்க ரிசல்ட் வந்து தெரியுது இல்லையா, இதைத்தான் ரிசல்ட் செட் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களோட காலம் நேம்ஸ், கஸ்டமர் ஐடி. ஸோ இங்க அங்க என்ன டிஃபைன் பண்ணியிருந்தாங்களோ உங்க பிபிடியில கஸ்டமர் ஐடி, கஸ்டமர் நேம், கஸ்டமர் கான்டாக்ட் நேம், அட்ரஸ், சிட்டி, போஸ்டல் கோட், கண்ட்ரியா, இது எல்லாமே இங்க இருக்கு பாருங்க. கஸ்டமர் ஐடி, கஸ்டமர் நேம், கான்டாக்ட் நேம், அட்ரஸ், சிட்டி, போஸ்டல் கோட், கண்ட்ரி எல்லாமே இங்க இருக்கா? ஓகே, ஸோ இதுல இப்போ நான் ஸ்டார் கொடுத்தனால எல்லா காலமும் வந்துருச்சு. இப்போ எனக்கு நான் இந்த ரெண்டு காலம் மட்டும் நான் பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அந்த ஸ்டார் எடுத்துட்டு கஸ்டமர் காலம் நேம் என்ன, கஸ்டமர் நேம் கமா கஸ்டமர் கான்டாக்ட் நேம் இல்லையா? இப்ப ரன் பண்றேன். இப்ப எனக்கு இந்த ரெண்டு காலம் மட்டும் வரும். சரியா? இப்போ நீங்க இன்னொரு காலம் ஆட் பண்றேன்னா ஜஸ்ட் கமா கொடுத்துட்டு கண்ட்ரி. ஸோ இது எப்பயுமே உங்களோட ஒரிஜினல் டேட்டாபேஸ்ல போய் எந்த அஃபெக்டும் பண்ணாது. நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஒரு ஆல்ரெடி நீங்க சேவ் பண்ணி வச்சிருக்கிற ஒரு டேபிள் இருக்கு, கஸ்டமருங்கிற ஒரு டேபிள். அந்த டேபிள்ல இருந்து டேட்டாஸை நமக்கு வேணுங்கிற ஃபார்மேட்ல நம்ம எடுத்து கீழே பிரிண்ட் பண்றோம். இந்த கொரி என்ன பண்ணுது, அந்த டேட்டாஸை எடுத்து நமக்கு இங்க கொடுக்குது. இந்த இந்த ரிசல்ட் செட்ல வர்றது எல்லாமே நம்ம அங்க இருந்து எடுத்த டேட்டாவை நம்ம மாடிஃபை பண்ணி இங்க பிரிண்ட் பண்றோம். சரியா? இது உங்களோட ஒரிஜினல்ல போய் எந்த அஃபெக்ஷனும் பண்ணாது. அன்லெஸ் நீங்க அப்டேட்டோ இன்செர்ட்டோ பண்ற வரைக்கும் அந்த உங்க ஒரிஜினல் டேபிள் எந்த அஃபெக்டும் ஆகாது, அது அப்படியே தான் இருக்கும். சரியா? இப்போ நீங்க செலக்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்க டேபிள்ல எந்த சேஞ்சஸும் ஆகாது ஒரிஜினல் டேபிள்ல. ஓகே, இது வந்து உங்களோட ரிசல்ட் செட். நீங்க அதுல இருந்து கொரி எடுத்து எப்படி எக்ஸல்ல ஒரு 10 ஃபைல் இருக்குன்னா அதுல இருந்து ஒரு 3 ஃபைலை காப்பி பண்ணி இன்னொரு பேஜ்ல நீங்க பேஸ்ட் பண்றீங்களோ அதே மாதிரி ஆல்ரெடி ஒரு ஃபைல் இருக்கு. கஸ்டமர்ஸ்ங்கிறதுல ஒரு 6-7 ஃபீல்டு இருக்கு. அந்த ஃபீல்டுல இருந்து ஒரு 3 ஃபீல்டை மட்டும் உங்களுக்கு தேவை. 3 ஃபீல்டுனா 3 ஃபீல்டை மட்டும் எடுத்து நீங்க பிரிண்ட் பண்ணி இதை அப்படியே உங்களோட வெப்பேஜுக்கோ இல்ல இதை காப்பி பண்ணி அப்படியே உங்களோட ரிப்போர்ட்டுக்கோ நீங்க அனுப்பிச்சுக்கிறீங்க. ஓகே, இதுதான் செலக்ட் ஸ்டேட்மெண்ட்டோட பர்பஸ். தென் இந்த இடத்துல நீங்க ஸ்டார் கொடுக்கலாம். எல்லா காலம்ஸும் எனக்கு பிரிண்ட் ஆகணும்னா ஸ்டார் கொடுக்கலாம். ஓகே, அப்படி இல்லாம எனக்கு பர்டிகுலர் காலம் மட்டும் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா நீங்க கஸ்டமர் நேம், கான்டாக்ட் நேம், கண்ட்ரி இது மட்டும் உங்களுக்கு என்ன காலம் வேணுமோ அந்த காலம் மட்டும் இங்க கொடுத்துக்கலாம். ஓகே, இதுல யாருக்கா ஏதாவது டவுட் இருக்கா?
ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம செலக்ட் யூஸ் பண்ணி ஒரு எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற டேபிள நம்ம எடுத்து பார்த்துட்டோம். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணலாம், டேட்டாபேஸ்க்குள்ள ஒரு சின்ன டேபிள் கிரியேட் பண்ணலாம். ஓகே, அது ரெண்டும் எப்படி பண்றதுங்கிறத பார்த்துருவோம். நாளைக்கு இன்சர்ட் பண்றது எப்படிங்கிறத பார்க்கலாம். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக் ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்றது, அதுக்கு கிரியேட்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு டேட்டாபேஸ். ஓகே, இங்கே டேட்டாபேஸோட நேம். ஓகே, நான் உங்க பேட்சை கொடுக்குறேன். பேட்ச் 7 PM. இந்த ஓகே, உங்க பேட்சை நான் ஒரு டேட்டாபேஸை சேவ் பண்றேன். இது ரன் பண்ணிட்டேன். ஸோ இட் டேக்ஸ் டைம். ஸோ ஒவ்வொருத்தவங்க சிஸ்டம் பொறுத்து, என்னோட சிஸ்டம்ல நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி வச்சிருக்கனால கொஞ்சம் டைம் ஆகுது, வேற ஒன்றும். ஓகே, ஸோ கமாண்ட் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துருச்சு. அப்போ உங்களோட டேட்டாபேஸ் கிரியேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அண்ட் இங்க வந்து பாத்தீங்கன்னா அது இருக்காது. ரீசன், இது உங்க சர்வர் இல்லையா, இதுதான் உங்களோட சர்வர். இந்த சர்வரை கிளிக் பண்ணிட்டு இங்க ரெஃப்ரெஷ் இருக்கு இல்லையா, இதை ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. இப்போ டேட்டாபேஸ்ல போயிட்டு இங்க பாருங்க, பேட்ச் 7 PMங்கிற டேட்டாபேஸ் கிரியேட் ஆகிருச்சு. ஓகே, இதுக்குள்ள நான் கிளிக் பண்றேன் இந்த பிளஸ் மார்க்க. அண்ட் இங்கே டேபிள் செக் பண்றேன். டேபிள் எனக்கு ஒண்ணுமே இருக்காது, ஏன்னா புது டேட்டாபேஸ். பாத்தீங்களா, ஒரு டேபிள் எதுவுமே கிடையாது. இங்க ஒரு ஃபோல்டர்ஸ் மட்டும் தான் இருக்கு, டேபிள் கிடையாது. டிபிஓ ஸ்டார்ட் பண்ணா மட்டும்தான் டேபிள். இப்போ நம்ம டேபிள் கிரியேட் பண்ணலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நம்ம 4 டேட்டா டைப்ஸ் இருக்கு அப்படின்னு. ஓகே, ஸோ பைத்தான் அண்ட் ஜஸ்ட் டைப் பண்ணி காமிக்கிறேன். பைத்தான் அண்ட் எஸ்கியூஎல், இது ரெண்டுக்கும் இருக்கிற டேட்டா டைப்ஸ், காமனான டேட்டா டைப்ஸ் அண்ட் அதுக்கு இருக்க வேரியேஷன். சரியா? பைத்தான்ல இன்ட்னா இங்கேயும் இன்ட் தான். சரியா? இங்க ஃப்ளோட்னா இங்கேயும் ஃப்ளோட் தான். சரியா? அண்ட் இங்க ஸ்ட்ரிங்னா இங்க கேரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா கேரக்டர் நேம் மட்டும் தான் வித்தியாசம், மற்றபடி எல்லாம் ஒண்ணுதான். இதுல இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, கேரக்டர் கொடுத்துட்டு இங்க உங்களோட வேல்யூ கொடுக்கணும். சரியா? எவ்வளவு கேரக்டர் வந்து எடுக்க போகுது அப்படிங்கிற வேல்யூ கொடுக்கணும். இப்போ நான் 255 கொடுக்குறேன்னு வைங்களேன். ஸோ நான் கொடுக்க போற இன்செர்ட் பண்ண போற ஸ்ட்ரிங் வந்துட்டு எனக்கு வெறும் 5 தான் இருக்கு. அப்ப எனக்கு ரிமைனிங் இருக்கிற மெமரி எல்லாமே வேஸ்ட். இது மெமரி லொகேஷன் தான் இப்படி கொடுக்குறது 255ங்கிறது. அப்ப ரிமைனிங் இருக்கிற 250 மெமரி வேஸ்ட். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுல n வேர் கேரக்டர்ங்கிற ஒரு டேட்டா டைப் இருக்கு. ஓகே, இதுல நீங்க மேக்ஸ்னு கொடுத்தா போதும். ஓகே, ஸோ இது மேக்ஸிமம் 250 எடுத்துக்கும். அண்ட் நீங்க கொடுக்குற இன்புட்டை பொறுத்து அதுக்கான மெமரியா ஆட்டோமேட்டிக்கா இது வந்து ஃபீட் பண்ணிக்கும். சரியா? ஸோ அப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்ததுல ஒரே ஒரு வித்தியாசம் என்னன்னா, ஸ்ட்ரிங்குக்கு பதிலா நம்ம n-வேர் கேரக்டர், அதுக்குள்ள மேக்ஸிமம் வேல்யூ, இது ஒண்ணுதான் டிஃபரன்ஸ் பைத்தானுக்கும் எஸ்கியூஎலுக்கும் இடையில. ஓகே, அதுக்கப்புறம் டேட்டா டைப் அப்படிங்கிற ஒரு டேட் டைம்ங்கிற ஒரு டேட்டா டைப் பைத்தான்ல இருக்கு. ஆனா அது டேட் டைம் ஃபைண்ட் பண்றப்ப நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, இங்கேயும் அதே மாதிரி டேட் டைம் இருக்கு. டன். இங்க எல்லாமே சேம் தான், ஒரே ஒரு வித்தியாசம் என்ன, ஸ்ட்ரிங்குக்கு பதிலா n-வேர் கேரக்டர் மேக்ஸ்னு யூஸ் பண்ணிக்கிறோம். சரியா?
இதுதான் SQL இருக்க வித்தியாசம். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதை நான் டெலீட் பண்ணிடுறேன். என்வார் கேரக்டர் மேக்ஸ். இப்போ நம்ம டேபிள் கிரியேட் பண்ண போறோம். டேபிள் கிரியேட் பண்றதுக்கான சின்டாக்ஸ் என்ன? கிரியேட் டேபிள், டேபிளோட பேரு. ஓகே, ஃபர்ஸ்ட் நான் ஸ்டூடெண்ட்னு கொடுக்குறேன். ஸ்டூடெண்ட்ங்கிற ஒரு டேபிள், சரிங்களா? ஸ்டூடெண்ட்ங்கிற ஒரு டேபிள். இப்போ என்ன பண்ணணும்? ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேராந்தசிஸ் கொடுத்துட்டு இதுக்குள்ளதான் உங்களோட காலம் பேரை கொடுக்க போறீங்க. ஃபர்ஸ்ட் நான் ஐடி கொடுக்குறேன். ஐடிங்கிற ஒரு காலம் ஸ்பேஸ் விட்டுட்டு, சரியா, இது என்ன டேட்டா டைப்புங்கிறத கொடுக்கும். நான் இன்ட்னு கொடுத்துட்டு ஒரு கமா, சரியா, அப்ப என்டர் பண்ணிக்கிறீங்க. அடுத்து நேம்ங்கிற ஒரு காலம். ஓகே, நீங்க இதை இங்கேயே கொடுக்கலாம், இங்க இப்படியும் கொடுக்கலாம். நான் என்டர் பண்ணிக்கிறது ரீசன் கொஞ்சம் கிளியரா தெரியும் அப்படிங்கிறதுக்காக, வேற ஒன்றும். ஓகே, ஸோ அப்புறம் இங்க ஒரு நேமுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டு இதை என்வார் கேரக்டர் மேக்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். அடுத்து நான் இங்க சிட்டி கொடுக்குறேன். ஸ்பேஸ் சிட்டி ஸ்ட்ரிங்ல தான் இருக்க போகுது, அதனால என்வார் கேரக்டர் மேக்ஸ். ஓகே, ஸோ இங்க கமா கொடுக்க மறந்துடாதீங்க. இதாங்க உங்களோட சின்டாக்ஸ். சிம்பிளா இருக்கா? டேபிள் கொடுக்குறீங்க, டேபிள் கிரியேட் டேபிள், அந்த டேபிளோட பேரு, அப்புறம் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட், அதுக்குள்ள என்னென்ன காலம், அதுக்கான டேட்டா டைப். ஐடினா இன்ட், நேம்னா என்வார் கேரக்டர், சிட்டினா என்வார் கேரக்டர். அவ்வளவுதான். இப்போ இதை ரன் பண்ணிடலாம். ஓகே, ஸோ என்ன இங்க வந்து தேர் இஸ் ஆல்ரெடி டேபிள் இன் ஸ்டூடெண்ட்னு வருது. ஸோ நல்லா இங்க பாருங்க, நம்ம கிரியேட் பண்ண டேட்டா பேஸ் நம்ம சூஸ் பண்ணவே இல்லை, PRACங்கிற டேட்டா பேஸ் தான் இருக்கு. அப்போ நம்ம கிரியேட் பண்ண டேட்டா பேஸை ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணிடணும். நம்ம கிரியேட் பண்ண டேட்டா பேஸ் என்ன? பேட்ச் 7 PM, கரெக்டா? ஸோ அடுத்து செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ கமெண்ட்ஸ் கம்ப்ளீட்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னா நீங்க கொடுத்த கமெண்ட் கரெக்டா ரன் ஆயிடுச்சுன்னு. இப்போ உங்க சர்வரை கிளிக் பண்ணி ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் அடிச்சிருங்க. இப்போ உங்க டேட்டா பேசஸ் இங்க, உங்க டேட்டா பேஸ் என்ன? பேட்ச் 7 PM, அதுல டேபிள்ஸ். கிடைச்சிருச்சா? ஸ்டூடெண்ட்ங்கிற டேபிளை நம்ம இன்சர்ட் பண்ணிட்டோம். இன்சர்ட் மீன்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம் இந்த கொரியை வச்சு. இதுல யாருக்கும் எது டவுட் இருக்கா? ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்கலாம்னா, இதுக்குள்ள டேட்டா எப்படி இன்சர்ட் பண்றதுங்கிறது தான் அடுத்த ஸ்டெப்பு. ஆனா நான் இப்போ அதை நான் சொல்ல போறது இல்லை. என்ன ரீசன்னா, நம்ம ஆல்ரெடி 2 கொரி பார்த்துட்டோம். இந்த 2 கொரியும் நீங்க நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா, டெலிட், டிராப், இது ரெண்டையும் சொல்லிடுறேன். சரியா? இன்செர்ட் வந்து கொஞ்சம் நீளமா இருக்கும், அதனால நம்ம நாளைக்கே அதை தனியா பார்க்கலாம், இன்செர்ட் பண்றது எப்படிங்கிறத. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இதை டெலீட் பண்ண போறேன். இந்த டேபிள்ல இருக்க டேபிளையே டெலீட் பண்ண போறேன். அப்புறம் இந்த டேட்டா பேஸையும் டெலீட் பண்ணிடுறேன். சரியா? டேட்டா ஃபீட் பண்றதுக்கு முன்னாடி டெலீட் பண்ணிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் வேலை கம்மி. அதனால ஃபர்ஸ்ட் நான் டிராப் பண்றது எப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, ஸோ இதுல டேட்டா ஏதாவது இருக்கான்னு செக் பண்றேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் உங்களோட டேபிள் நேம் ஸ்டூடெண்ட். ஓகே, நம்ம எந்த டேட்டாவும் இன்சர்ட் பண்ணல, அதனால நமக்கு எந்த டேட்டாவும் இங்கே ஷோ ஆகல. வெறும் ஃபீல்டு நேம் மட்டும் தான் ஷோ ஆகுது இல்லையா? ஐடி, நேம், சிட்டி. நம்ம எந்த டேட்டாவும் இங்கே இன்சர்ட் பண்ணல, எந்த ரெக்கார்டும் இங்கே இன்சர்ட் பண்ணல, அதனால நமக்கு எம்டிஆ காமிக்கும். சரியா? ஸோ டெலிட் ஆப்ஷன் நாளைக்கு பார்க்கலாம். இன்சர்ட் பண்ணிட்டு அதை எப்படி டெலிட் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு இப்போ நான்
டேபிளை ட்ராப் பண்றது அப்படிங்கிறத சொல்லித்தரும். ஓகே, ஸோ ட்ராப் அப்படின்னா உங்க டேட்டாபேஸ்ல இருந்து டேபிளையே டெலீட் பண்ணிடும். சரியா? ட்ராப்னா ட்ராப் அவுட் பண்றது, ரைட்? ஸோ ட்ராப் டேபிள்னு கொடுத்துருங்க. நீங்க எதை ட்ராப் பண்ண போறீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். சரியா? அதனால ட்ராப் டேபிள்னு கொடுத்துருங்க. இங்க டேபிளோட நேம் ஸ்டூடெண்ட். சரியா? இப்போ நீங்க ரன் பண்ணீங்கன்னா உங்க டேபிள் வந்து டெலீட் ஆகுது. ஸோ கமெண்ட் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. அண்ட் இங்கே வந்துட்டு ஸோ இப்போ இன்னமும் உங்கள் டேபிள் இங்கே காமிச்சிட்டு இருக்கு இல்லையா? இதை கிளிக் பண்ணிட்டு ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணுங்க, உங்கள் டேபிள் இப்போ தெரியாது. டேட்டாபேசஸ், என்னோட பேட்ச் 7 PM, டேபிள்ஸ். ஓகே, உங்களோட டேபிள்ஸ் இங்கே இல்லையா? நம்ம டேபிளை டேட்டாபேஸ்லேருந்து டெலீட் பண்ணியாச்சு. ஓகே, அடுத்து இப்போ நான் இந்த டேட்டாபேஸையே டெலீட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு இங்கே ட்ராப் டேட்டாபேஸ் batch 7 PM. ஸோ இன்னொன்று பார்க்க வேண்டியது இதில் என்னன்னா, நீங்கள் இப்போ batch 7 PMங்கிற டேட்டாபேஸில் இருக்கீங்க. அந்த டேட்டாபேஸ்க்குள்ள இருந்துட்டே அதே டேட்டாபேஸை நம்மளால டெலிட் பண்ண முடியாது. அப்போ ரன் பண்ணுறேன். ஸோ cannot drop database batch 7 because it is currently in use அப்படின்னு பிரிண்ட் ஆகுது இல்லையா? ஏன்னா நம்ம அந்த டேட்டாபேஸ்க்குள்ளேயே இருந்துட்டு அதே டேட்டாபேஸை நம்மளால டெலிட் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வேற எதை வேணா சூஸ் பண்ணிக்கோங்க, மாஸ்டர் கூட கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ ரன் பண்ணீங்கன்னா கமாண்ட் கம்ப்ளீட்டட் சக்சஸ்ஃபுல்லி. ஓகே, அண்ட் இங்கே உங்களுக்கு ஷோ ஆகுது. அண்ட் இதை கிளிக் பண்ணிட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ டேட்டாபேஸை பார்க்கலாம். உங்கள் பேட்ச் 7 PMங்கிற டேட்டாபேஸ் டெலிட் ஆயிடுச்சு. ஓகே, இன்னைக்கு என்ன பார்த்துருப்போம்? செலக்ட் எப்படி யூஸ் பண்ணுறது, உங்கள் டேபிளை எப்படி ட்ராப் பண்ணுறது, அண்ட் உங்களோட டேட்டாபேஸ் எப்படி ட்ராப் பண்ணுறதுங்கிறத பார்த்துருப்போம் இல்லையா? இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட சர்வரை இன்ஸ்டால் பண்ணிடுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா தான் நம்ம டெய்லி நடத்துறத நீங்கள் படிக்க முடியும். சரியா? ஒர்க் பண்ணி பார்க்க முடியும். ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாத வரைக்கும் நம்ம queries எடுக்கிறது வந்து 50% வேஸ்ட்டு தான். சரியா? ஸோ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம எடுக்கிறத நீங்கள் அப்படியே ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் கிளாஸும் உங்களோட ப்ராக்டிக்கலும் ஒரு லிங்க்ல போயிட்டு இருக்கும். சரியா? ஸோ இல்லைன்னா அப்படியே கொஞ்சம் டிவைட் ஆக ஆரம்பிச்சிடும் அண்ட் கொஞ்சம் லேக் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால் பண்ணிருங்க. மேக்ஸிமம் இந்த சண்டேக்குள்ள இன்ஸ்டால் பண்ணிருங்க. சரியா? மேக்ஸிமம் இந்த சண்டேக்குள்ள இன்ஸ்டால் பண்ணிருங்க. நம்ம இன்னைக்கு நாளைக்கும் பேசிக்ஸ் ஃபுல்லாக பார்த்துடலாம். பார்த்துட்டு மண்டேல இருந்து இன்னும் டீப்பாக போக ஆரம்பிச்சிடலாம். சரியா? அண்ட் ஓகே, செலக்ட் டிஸ்டிங்க் இன்னும் நிறைய டாபிக்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஆல். Thank you, sir.